ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம விஜயதசமி கல்வி கலைகளில் சிறந்து விளங்க சரஸ்வதியின் அருளை பெற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இதையும் கண்டிப்பாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான மந்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரஸ்வதி மந்திரத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் எந்த குழந்தை இந்த சரஸ்வதி மந்திரத்தை சொல்கின்றார்களோ அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், அனைத்து விதமான கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். ஏன்னா அந்த சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். குழந்தைகள் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. தொழில் செய்கிறவங்க, நீங்களும் அந்த புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அற்புதமான விஜயதசமி நாள் அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது. இன்றைய தினம் நம்ம குழந்தைகளுக்கு அந்த வித்யாரம்பம் செய்கிறது, போய் முதலாக ஸ்கூலில் சேர்ப்பது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அதே போல் புதிதாக ஏதாவது அவங்கள கலைகளில் சேர்க்குது, அது மியூசிக் கிளாஸாக இருந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டுவது, நீச்சல் பயிற்சி, புதிதாக நீங்கள் ஒரு டியூஷனுக்கு சேர்த்தாலும் சரி, மந்திரங்கள் கற்றுக்கொள்வதற்கும் சரி, இந்த அற்புதமான நாளில் நீங்கள் போய் சேர்த்து விடுங்க. கண்டிப்பாக அவங்க அந்த விஷயத்தில் சிறந்து விளங்கி நல்ல மாணவர்களாக வருவாங்க. அது கூடவே இந்த மந்திரத்தையும் அவங்கள சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரம். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விருஞ்சி பத்திந்தியை ச தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை குழந்தைகளை கண்டிப்பாக சொல்லுங்கள். அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மந்திரத்தை இது வரைக்கும் படிப்பில் அவங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, படிப்பே என் பிள்ளைக்கு வரல அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த அற்புதமான அந்த சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலம் நிச்சயம் அவங்களுக்கு அந்த கல்வி நல்லாவே வரும். இதுக்கு மேலே அவங்க நல்லா ஆர்வமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சரஸ்வதியின் அருளால் சிறந்த முதல் மாணவனாக அவங்க கல்வியில் விளங்குவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம தொழில் செய்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் சரஸ்வதியின் அருளை கண்டிப்பாக பெற முடியும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, குருவிற்கு மரியாதை செய்வது. இந்த நாளில் அது உங்கள் தொழில் கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுப்பவங்க, இந்த மியூசிக் கிளாஸ் எடுப்பவங்க, வேறு எந்த ஒரு குருவாக இருந்தாலும் சரி, குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த குருவிற்கு கண்டிப்பாக நீங்கள் மரியாதை செய்யணும். அவங்கள போய் பார்த்து ஒரு தட்டில் தேங்காய், பழம், உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு அவங்களுக்கு போய் மரியாதை செய்ய சொல்லுங்கள். அவங்க குழந்தைங்க கையாலேயே மரியாதை செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அந்த குரு அப்படின்றது எப்படி ஒரு ஸ்தானம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த பழங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து உங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள செய்யுங்கள். இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த குருவும் சந்தோஷப்படுவாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த குருவின் ஆசையும் சரஸ்வதி தேவியின் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, இவங்களால தான் நான் வாழ்க்கையில் இப்படி இருக்கேன், நல்ல விதமாக எனக்கு சக்ஸஸ் தந்ததே இவங்க தான் அப்படின்னு யாரை நீங்கள் குருவாக மானசீகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட எதையாவது போய் அன்னைக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது அப்படின்றது அவங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துவாங்க. அந்த குருவின் ஆசீர்வாதம் எவருக்கு இருக்கின்றதோ, அதுவும் இந்த விஜயதசமி நாளில் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் உயரத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதனால் இந்த அற்புதமான நாளில் இந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது, நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களது குருவிற்கு அந்த மரியாதையை செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் அந்த ஆசையை கண்டிப்பாக சரஸ்வதி தேவி கொடுப்பாள். சக்தி வாய்ந்த மந்திரம், கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். தேங்க்யூ.